அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்லான் மாதம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நல்லபடியாக ரம்லானை முடிச்சு வச்சுட்டு மார்னிங் டிஃபன் லஞ்சுக்கான வேலைகள் ஸ்கூலுக்காக வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கங்க. 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரெடி ஆகிடும். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இட்லியும் ஊற்றி அதையும் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்தது லஞ்சுக்கான ரெசிபி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.